சார் வேலைக்கு வரேன்ட்டு டெய்லியும் சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு 200 ரூபாய் என்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இதை நீ வேலை பார்க்குற லட்சணமாடா? நீ எங்கடிங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஹலோ சார், வண்டி எங்க? எங்க வண்டி? 2 வீலர் வண்டி அங்க பார்க்கிங்ல போட்டுருக்கேன்ப்பா. வண்டியை விட்டுட்டு போனா நான் பாத்துருவேன், கண்டுபிடிச்சிருவேன்றதுனால தான். சரி, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த காமாஜக்கா சொல்லிடுச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன்டா அப்படி நடிக்கிற? என்ன அதான் நடந்துருச்சு. சாப்பாடு எங்கடா? சாப்பிட்டுட்டு. தின்னுட்டியா? மாட்டுக்கு பிறந்த மாடு. அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. 3 வாரம் நல்லா மூக்கு முடிக்க நல்லா முக்கு. நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ சார். சார் ஹலோ ரவிராஜ் சார். டேய் ஏந்திராமல. என்ன சாருக்கு ரொம்ப தூக்கமோ? நல்லா அப்படியே சொர்க்க தட்டி பார்க்குற மாதிரி இருக்கோ சாருக்கு? நல்ல வாழ்வுடா உனக்கெல்லாம் வந்த வாழ்வு பத்தியா? சார் வேலைக்கு வரேன்ட்டு டெய்லியும் சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு 200 ரூபாய் என்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு இதை நீ வேலை பார்க்குற லட்சணமாடா? நீ எங்கடிங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நான் இருக்கட்டும், நீ என்ன இங்க? நீ எப்படி இங்க? நீ எப்படிடா இங்க? உனக்கு இங்க என்னடா வேலை? நீ வேலை தானே பார்க்குற? சொல்லு, என்னாச்சு? எங்க வந்த? திரும்ப பார்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வந்தேன்டி. ஏன்டா பச்சை போய் பேசுற? நடிக்காதே. சத்தியமா நடிக்கலாம் இல்ல, இங்க ஒரு ஏஜென்சியை பார்க்க வந்தேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்ட் பண்ண வந்தேன். சரி, அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போங்க. நீங்க வேலை செஞ்சீங்கன்னா படுத்துக்கிட்டே வேலை செய்வீங்களோ? உங்க மேனேஜர் எப்படி வேலை செய்வாரு? ஹலோ சார், வண்டி எங்க? எங்க வண்டி? 2 வீலர் வண்டி அங்க பார்க்கிங்ல போட்டுருக்கேன்ப்பா. வண்டியை விட்டுட்டு போனா நான் பாத்துருவேன், கண்டுபிடிச்சிருவேன்றதுனால தான். சரி, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த காமாஜக்கா சொல்லிடுச்சு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ரேஷன் வாங்க இடத்துல என்னடா வேலை உனக்கு இங்க? காமாட்சி அவங்க புருஷனெல்லாம் கவனிக்காத, அடுத்தவங்க புருஷன் என்ன பண்றன்னு பாத்துக்கதான் வேலையே வந்த காமாட்சிக்கு. எங்க வந்த? அதான் சொல்றேன்ல, ஏஜென்சி பார்க்க வந்தேன்ப்பா. அங்க ஆள் வச்சிருக்கணும், நல்லாவே தெரியும்ல. ஏன்னா உனக்கு காலையில எழுந்துச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு உனக்கு சாப்பாடு கட்டி சோத்து மடை கட்டி எல்லாம் கொடுத்து அனுப்புவேன். நீ நோவாம வந்து இங்க படுத்து தூங்குறதுக்கு தான் வரியா? அப்ப எங்க நீ போய் தானே சொன்ன இவ்வளவு நாளா வேலைக்கு போறேன்ட்டு? ஏன்டா அப்படி நடிக்கிற? என்ன அதான் நடந்துருச்சு. சாப்பாடு எங்கடா? சாப்பிட்டுட்டு. தின்னுட்டியா? மாட்டுக்கு பிறந்த மாடு. அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. 3 வாரம் நல்லா மூக்கு முடிக்க நல்லா முக்கு நல்லா வந்துரும் போது என் வாயில. நீ வேற, இன்னைக்கு சாம்பார்ல உப்பே இல்ல, கத்திரிக்காய் வேகவே இல்ல. என்னத்த சமைச்சு கொடுத்த நீ இன்னைக்கு? கட்டி கொடுத்த வேலைக்கு உனக்கு இதே அதிகம். இதுல உப்பு இல்ல, காரம் இல்ல, புளி இல்லன்னு கேப்ப. உன்னை வேலைக்கு தானே அனுப்புனாங்க. வேலை பாக்குறே, வேற எதுனா பாக்குறியா ரவி? வேலை இல்லடி, எனக்கு மனுஷன் சண்டை, நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. சரி உன்ட்ட. ஆமாண்டி. இது எப்போ? அது 10 நாள் ஆயிடுச்சு. யாருக்கிட்ட ரிசைன் பண்ண நீ? ஆமா, சும்மா போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா போல. வந்து பாரு, வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன், பாத்து கால் எடுத்து வச்சு அப்புறம் காலை உடைச்சிரும். அதான் நான் ஒரு தன்மான சிங்கன்னு உனக்கு தெரியாதா? என்னை யாராவது திட்டினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? என்னை திட்டவும் அடிக்கவும் ஒரே உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா, சிங்கம். சொல்லு. அசிங்கனி. அதனால தான் என்ன பண்ண, இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. சரி, நீ வேலையை ரிசைன் பண்ண சொன்ன, நீ திட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? டெய்லி சாப்பாடு கட்டி கூட்டாங்க, இங்க வந்து சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கிடுவேன். இந்த ஆபீஸ் 10 மணிக்கு மூடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் திறப்பாங்க. இது வரைக்கும் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பி போய் அந்த மலடி வாரத்தில் ஒரு அம்மன் கோயிலுக்கு அங்க படுத்துருவேன். கரெக்டா வேலைக்கு போயிட்டு நான் என்ன பண்றது? வேலையை விட்டுன்னு சொன்னா நீ திட்டுவேன், மறுபடியும் பழைய மாதிரி நான் மரியாதை தர மாட்டேன், அடிப்பேன், அவமானப்படுத்துவேன். அதுக்கு பயந்து தான் நான் சொல்லல. சரி, இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ரவி. நான் அசால்ட்டா சொல்ற வேலையை விட்டுட்டே. ஒரு கடை கிளீனாச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அதுக்காக தன்மானத்தை இழந்துட்டு வேலை பார்க்க சொல்றியா? அந்த இதுல நம்ம வளர்ந்தோம், அப்படியே நம்ம இருந்தோம். சொல்லு. எங்க இருக்கு தன்மானம்? தன்மானம் என்னன்னு தெரியுமா உனக்கு? தன்மானம்னா நீ ஏற்கனவே எங்க அப்பாட்ட பாத்துருக்கணும், என்கிட்ட பாத்துருக்கணும், என் குடும்பத்துல பாத்துருக்கணும். உனக்கு தான் தன்மானமே இல்லையே. அது பார்க்காதனாலதான் இப்ப இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு புரியல. எங்க உட்கார, நீ யாரை கேட்டு வேலை ரிசைன் பண்ண? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீ வாங்கி தந்த வேலையை எனக்கு. நீ என்ன பண்ணாலும் நீ என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா போல, அதான் காண்டை ரிசைன் பண்ணேன். அந்த கும்பகர்ணமே தோத்துருவான் போல இருக்கு. உன்கிட்ட அந்த அளவுக்கு தூங்குற படுத்து நீ. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது கிராமம் தான், இங்க யாரும் திருடலாம் மாட்டாங்க. இது என்ன சிட்டியா? உன்னை எப்படி இங்க விட்டாங்க?
யாரு அவங்க நான் விடுறது? இப்ப வேலையும் போச்சா, இருக்குதெல்லாம் போச்சா, இப்ப நான் என்னதான் பண்றது? நான் எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு யார் இப்ப வழி சொல்வா? இப்ப எப்படி நானு இப்போ நான் உனக்கு வழி சொல்லணும் அவ்வளவுதானே. நேரா போ, நாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு போறோம்னா 55A வரும், ஏறனா நேரா போய் உன்னை இறக்கி விட்டுருவான். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். 3 கிலோமீட்டர் தூரத்துல வந்து படுத்துட்டு இருக்க. அங்க பத்து தூங்க கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் வந்து இங்க கண்டுபிடிக்கிற அந்த காமாட்சியக்க வாயை கிழிக்கிற போயிட்டு பாராத்தி வச்சு வாயை உடைக்கிற பாருங்க. பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எங்க போறேன்னு சொல்றது அந்த பொம்பளைக்கு ஸ்பை ஒர்க் பாக்குது. அது உனக்கு எனக்கு அவன் புருஷன் என்ன பண்றான்னு பாக்க சொல்லு. அடுத்தவன் புருஷன் என்ன பண்றான்னு பாக்க தேவையில்ல. அந்த காமாட்சிக்கு வேற வேலை இல்ல. எல்லாரும் அடுத்தவன் புருஷன் என்ன சும்மா கடுப்பேத்திக்கிட்ட. அப்பதானே மாட்டி விட முடியும். சரி வந்ததே வந்து டீ சாப்பிடணும், 10 ரூபா கொடு. அந்த வாயேன் தரேன் 10 ரூபாய். தலை வலிக்குது. திடீர்னு தூங்கி எழுந்ததுல தலை வலிக்குது. 10 ரூபா கொடு. நீ எல்லாம் ஒரு மனுஷன் விடு, நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. அதுவும் டீ வேற 10 ரூபாய் 5 ரூபா. நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் என் தலையில போட்டுக்கிட்டு எங்க போனாலும் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேலை பார்க்க சொல்றியா? அப்படி அந்த வர பைசா உனக்கு தேவையாரதா? நான் அவமானப்படுற பைசா உனக்கு தேவையா? எனக்கு வேணும்டா. நீ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பைசா பிரஷர் குடுக்குறாங்க. ஆமா, இவர் அப்படியே வேலையை செஞ்சு கிழிச்சிட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு. அதுவும் கொடுத்துற கொஞ்சம் சம்பளத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பாக்கணுமா? நான் சென்னை மட்டும் தான் பாக்குறேன்னா முடியாது. நீ தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்கன்றாங்க. என்னால முடியல. அதான் போய் சொல்லிட்டேன். சாரி, நான் ரிசைன் பண்ணிட்டேன். விடு, கூடிய சீக்கிரத்துல பாரு கவர்னர் போஸ்ட் உனக்கு காலியா இருக்கான். நான் தான் அடுத்ததுக்கு அப்ளை பண்ண போறேன். பாத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் போய் சம்பாதிக்க கொடுக்குறேன் உனக்கு. போடி. பிக் பாஸ்கா? ஆமா. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, நீயா அங்கயா? அவ்வளவுதான்டா, இழுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கடா. டேய், என்ன நடக்கிறத பேசுறா? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிய உயிரை சரி, நாளைக்காவது நல்ல சாப்பாடை கட்டி கொடு. இந்த வாயா, உனக்கு கஞ்சி தான் ஊத்துவேன். நல்ல வேலை இன்னைக்கு சாம்பார் உண்மையிலேயே உப்பே இல்ல. நீ கொஞ்சம் உப்பாவது மடிச்சு வை பேக்ல. ஏன்னா நான் உனக்கு எங்க சூடு சோறுன்னு இருக்கு? நான் உப்பு வேற கொடுக்கணும் உனக்கு. சூடு சோறுன்னு இருந்தா நீ வேலையை விட்டுருக்க மாட்டியாடா? இப்ப 5-10 என்கிட்ட தான் நீ வந்து பிச்சை எடுக்கணும். சோத்துக்கு என்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் என்ன இருக்கு? இருக்கவே இருக்கு. எவ்வளவோ கோயிலுங்க அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்டு போய் உண்டை கட்டி வாங்கி தர பரம்பரை தானே, புத்தி போகுமா? ஹலோ, போற வழியில எனக்கு பஜ்ஜியம் போண்டா அங்க கொடு, காப்பி வாங்கி கொடு. வண்டி அங்க நிக்குது. நான் ஒளிச்சு விட்டு வந்திருக்கேன் வண்டியை. இது அங்க நிக்குது. இங்க நின்னா சரி யாராவது நோண்டுவாங்க. குரங்கு வேற ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால தான் சரி இங்க விடல, அங்க விட்டு வந்திருக்கேன். நீ அங்க போன வண்டி பெட்ரோல் காசு இல்ல, காசு கொடு. நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்ச போனங்க காசு வேணும்? எங்கெங்கலாம் போய் சுத்தன? எங்கேயுமே வந்து சேரு காசு எங்கேயுமே சுத்துறது இல்ல. ராதா 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 கொடுத்துட்டு போற.